அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் அது நல்லதல்ல. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தாய்மாமா ஸ்தானம், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சுபஸ்தானமாகும். 8ஆம் இடம் என்பது அவமானத்தை கொடுக்கக்கூடியது, காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடியது, ஆயுள் ஸ்தானமாகும். ஆகவே சுபஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு அதிபதி அசுபஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த 5ஆம் இடத்திற்குரிய சுப பலன்கள் கெடுகின்றன என்ற வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால், இந்த ஜாதகர்களுக்கெல்லாம் தீய பலன்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்ல கண்டோம். தற்பொழுது துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கெடும், குழந்தைகளால் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும், குழந்தை பிறப்பதிலே சிக்கல் உண்டாகும், அவர்கள் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பது போல ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படும், அதிக பதட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள், காதலர் செலவிலே வாழ்வார் அல்லது குழந்தைகள் செலவிலே வாழ்வார், பொழுதுபோக்கு, பளு தூக்குதல் மற்றும் பாலியல் விஷயங்களிலே அதிக தீவிரம் காட்டுவார், புத்திர பாக்கியம் கெடும், பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் மற்றும் தாய்மாமா சிறப்பாக இருக்க மாட்டார். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலே 5க்குடைய சனி பகவான் இருந்தால்